ரொம்ப கடினமா சார்? வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு கேள்வித்தாள் எடுத்து நம்ம சில ஆன்சர் பார்க்க போகிறோம். இது தமிழ் வழியாக தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், முதல்ல சொல்லியிருக்கிறேன். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. தமிழ் கேள்வி வந்து தமிழில் தான் இருக்கும். சரியா? இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம அவங்கள அட்மிட் பண்ணிவிடலாம். கேள்வித்தாள் வந்து தமிழ் வழியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் கேள்வித்தாள், கடினமான ஒரு கேள்வித்தாள் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சம் கடினமான கேள்வி பார்ப்போம், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கணிதம் கேள்வித்தாள் எடுத்துக்க தமிழ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குதா இங்கிலீஷ் இருக்கா நீங்களே சொல்லுங்கள். வெரி குட். ஆமா, இல்ல இங்கிலீஷ் மீடியக்காரங்க வந்த பிறகு என்ன தமிழ் இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. இங்கிலீஷ் மீடியக்காரங்க வாங்க, வர வேண்டாம்னு சொல்ல, பட் தமிழில் தான் இருக்கும். ஓகே, நம்ம ஒவ்வொரு கேள்வியாக போயிடலாம் வெற்றிகரமாக. எல்லாம் இப்போ ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுது. கணிதம். x² + x - 12 இன் காரணிகள் என்ன? தமிழில் இங்கிலீஷ் என்ன சொன்னால் ஃபேக்டர்ஸ் கேட்டிருப்பாங்க. காரணிகளுக்கு ஃபேக்டர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர், என்ன காரணிகள்? x² + x - 12 இன் காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்க. என்ன ஆப்ஷனு? நல்லா பாருங்க, அவசரப்படாதீங்க, தப்பாகவும் சொல்லாதீங்க. மெதுவாக சொன்னால் பரவாயில்ல, தப்பாக மட்டும் சொல்லிடாதீங்க. x² + x - 12. Fourth option சார். Fourth option-ஆ? First option sir. நல்லா பாருங்க. Fourth-ஆ first-ஆ? Third option சார். First option sir. Third option சார். First option. Third option சார். ஏன் third option சொன்னீங்க கண்ணா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் third option சொன்னீங்க? third option சொன்ன குழந்தைய சொல்லட்டும். ஏன் third சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, x + 4 பெருக்கல் x - 3. இப்போ x மல்டிப்ளை பண்ண x² வருது. ஓகே, அப்புறம் 4 x மல்டிப்ளை பண்ண +4x வரும். -3 x மல்டிப்ளை பண்ண -3x வரும். 4x - 3x அப்போ +x வந்துருச்சு. இப்போ 4 +4யும் -3யும் பெருக்கினால் -12 வரும். அப்போ முதலாவது ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் சொன்ன குழந்தைகள்லாம் இன்னும் உங்களுக்கு தரவாகலை. நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை என்று அர்த்தம். அந்த நாலேஜை கொண்டு வந்துருக்குங்க. சரியா? ஓகே. சார் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்டா சொன்னேன் சார். சரிம்மா, கரெக்டா சொன்னா தப்பு இல்லை. இப்போ கரெக்டா சொல்லாதவங்களுக்கு. அடுத்தது 7வது கேள்வி பாருங்க. 6.25 வர்க்கமூலம் காண்க. ஸ்கொயர் ரூட் காண்க. 6.25 வர்க்கமூலம் காண்க. என்ன ஆன்சரு பார்க்கலாம். 4 ஆப்ஷன் இருக்கு. 0.025, 2.005, 2.05, அப்புறம் 2.5. எது ஆன்சர் கரெக்டு? இப்போ என்ன பண்ணும், இவ எப்படி பண்ணணும்னா அந்த புள்ளியெல்லாம் மறந்துடுங்க. 625, நான் 6.25ங்கிறது 625 புள்ளியை மறந்துட்டு 625க்கு வர்க்கமூலம் என்ன அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கணும். 625 சார் எந்த क्वेश्चन சார் கேக்குறீங்க? 7வது கேள்வி சார் 2.05 சார். என்னமா? 2.5. 2.5 என்பது சரியான விடை. ஏன்னா அந்த புள்ளி எடுத்தீங்கன்னா 625 வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது நீங்க 5ல் முடியுது. அப்போ 5 முடிய 15 × 15 5ல் முடியும், அதை பார்க்கலாம். அடுத்து 25 × 25 5ல் முடியுது. 25 × 25 625. அப்போ 625 வர்க்கமூலம் என்பது அந்த புள்ளி 25ங்கிறது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறோம். இப்போ 25ல் நீங்கள் 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 25ல் 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 2.5. அதுதான் சரியான விடை. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் போடணும். புள்ளி எடுத்துகிட்டு முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும், அப்புறம் நீங்கள் புள்ளி வச்சுக்கலாம்.
புள்ளி எடுத்து கண்டுபிடிச்சாவே அது புள்ளி வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாயிடும். ஓகே, அடுத்த கேள்வி. ஏபிசியில் ஏ 60 டிகிரி. ரெண்டாவது கேள்வி, ஏபி ஈக்குவல் டு ஏசி என்றால் இது என்ன வகையான முக்கோணம் கேட்குறோம். சார் சமபக்க முக்கோணம். எப்படி? செங்கோண முக்கோணம் சார். இருங்க. சமபக்க முக்கோணம் சொன்ன குழந்தைய சொல்லட்டும். அது எந்த குழந்தை? அவங்க எப்படியம்மா சமபக்க முக்கோணம் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க. சார் ஒரு ஆங்கிள் பார்த்தனா 60 டிகிரி சார். ஈக்குவல் அதாவது சமபக்க முக்கோணம்னா வந்து 180 டிகிரி சார். மொத்தமா முக்கோணத்தோட டிகிரி. அப்ப வந்து 60னா பேலன்ஸ் ரெண்டு பக்கமே 60 இருந்தாதான் சார் 180 வரும். அதான் சமபக்க முக்கோணம். ஏன் பேலன்ஸ் ரெண்டுமே 60 இருக்கணும்? எதனால? 180 டிகிரில சார். இல்ல மற்ற ரெண்டு கோணமும் ஈக்குவலா இருக்கும்னு ஏன் நீங்க முடிவு பண்ணீங்கன்னு கேக்குறேன். கரெக்ட் தான், சொல்லுங்க. நீங்க வந்துட்டீங்க, ஆன்சருக்கு வந்துட்டீங்க. கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட் சார். ஏபியும் ஏபி ஈக்குவல் டு ஏசி என்று கொடுத்ததால் ஆங்கிள் பியும் பி ஆங்கிளும் பி கோணமும் சி கோணமும் ஈக்குவல். பி கோணமும் சி கோணமும் புட்டுகெதர், அது ரெண்டு சேர்த்துனா 120. ரெண்டு சேர்த்துனா 120. அப்புறம் ரெண்டுமே ஈக்குவல். அப்படி என்றால் 60 இருக்க முடியும். அப்போ பி கோணம் 60, சி கோணம் 60, ஏ கோணம் 60 என்றால் மூன்று கோணங்களும் சமமாக இருக்கிறது. அதனால் இது சமபக்க முக்கோணம். கரெக்ட். ஹலோ, யார் இப்போ இந்த சொன்ன குழந்தை பேர் என்ன? தேவமித்ரா சார். என்ன மித்ரா? தேவமித்ரா. எஸ் சார். தேவமித்ரா, நீங்க போட தெரியுது, கொஞ்சம் அப்படியே சொல்லிக் கொடுக்கவும் பழகிங்க அப்படியே, சரியா? ஓகே ஒரு சார். ஆசிரியராக இருந்து நீங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி எப்படி சொல்லிக் கொடுக்க அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு நல்ல பதியும். அதுக்காக சொல்ல வரேன். ஓகே சார். ஓகே, அடுத்தது 8வது கேள்வி பார்க்கலாம். 2y - 7 = 1 எனில் y இன் மதிப்பு என்னன்னு கேட்குறேன். 4 சார். ஆன்சர் 4. ஆன்சர் 4ன்னு ஒரு குழந்தை சொல்லியிருக்குது. அது கரெக்டா? மற்றவங்க ஆன்சர் 4. ஆன்சர் 4 என்பது சரியான விடை. ஆன்சர் -4 என்பது தவறான விடை. ஆன்சர் 4 என்பது சரியான விடை. அந்த முதல்ல ஒரு பையன் ஆன்சர் 4ன்னு சொன்னாரு. அவர் எப்படி சொன்னாருன்னு சொல்ல முடியுமா? அவர் பேர் என்ன? மனோஜ்குமார் சார். மனோஜ்குமார், எப்படி கண்ணா சொன்னீங்க சார்? 2y - 7 = 1 எனில் y இன் மதிப்பு. அது வந்து நம்ம வந்து முத 2y - 7 = 1 போட்டுறணும் சார். போட்டாச்சு. -7 = அங்கிட்டு கொண்டு போனா +7 ஆயிரும் சார். வெரி குட். அந்த பக்கம் போனா +7 ஆயிடும். அதாவது 2 + 2y = 8 வரும் சார். ஆமா. இங்க மல்டிப்ளை 2 = அங்கிட்டு போனா டிவைடட் 2 ஆகும் சார். 4 சார். பாத்தீங்களா? இந்த மனோஜ்குமார் நல்லா சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன லாபம்னா அவருக்கு நல்லா புரிஞ்சிடும். இனிமேல் இந்த மனோஜ்குமார் நைட் 12 மணிக்கு எழுப்பி கேளுங்க, கரெக்டாக சொல்லுவார். ஒரு தடவை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே மனப்பாடமாக இருக்கும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த குழந்தை பேர் என்ன மறந்துட்டேன், அந்த பொண்ணு பேர் தேவமித்ரா சார். தேவமித்ராவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த தம்பி இல்லை வீட்டில், தங்கச்சியும் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு இருக்காங்களே இல்லைன்னு தெரியாது. இப்போ யாருக்கு சொல்லி கொடுக்கலாம்? நீங்கள் ஸ்கூல்ல சொல்லி தரலாம் சார். சொல்லி தந்தா அந்த உங்க ஃப்ரெண்ட் வந்து போடி அப்படின்ட்டு போகும். இந்த சொல்லி கொடுத்துருக்கேன் சார் ஸ்கூல்ல. இல்ல, அது சில குழந்தைங்க கேட்கும், சில குழந்தைங்க போடின்னு சொன்ன குழந்தைகள் இருக்குதா இல்லையா? இருக்காங்க சார். உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, உங்க வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க. யாருன்னா அம்மா அல்லது பாட்டி. நீங்க எதை சொல்லி கொடுத்தாலும் புரியுதோ இல்லையா தலையாடிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். அந்த மாதிரி ஆட்களை நீங்க பிடிச்சிக்கங்க. அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ யாரோ நீங்க எதை சொல்லி கொடுத்தாலும் அவங்க நீங்க சொல்லி கொடுக்கறதுல காது கேட்க மாட்டாங்க. நீங்க உங்க வாய் எப்படி அசைது, கை எப்படி அசைன்னு பார்த்து அந்த அழகை பார்த்து ரசிப்பார்கள். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அழகை பார்த்து ரசிக்கும் போது நீங்க சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு புரியாட்டி பரவாயில்ல, என்ன எக்ஸ்ன்னு தெரியாம இருக்கலாம், இது தெரியாட்டி பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு அது நல்லா புரியும் இல்லையா? அம்மாவும் இல்ல பாட்டியும் இல்ல, யார் சொல்லி கொடுக்கறது? தம்பி தங்கச்சிக்கு சொல்லி தரலாம் சார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்லி கொடுக்குறது இல்லைங்க, விளையாட போயிட்டாங்க அப்படின்னா இருக்கவே இருக்குது செவுரு. இருக்கவே இருக்குது செவுரு. உங்க வால் இருக்குது, இல்ல மரம் இருக்குது, என்னவே இருக்குது, நிலா இருக்குது, எல்லாம் சொல்லி கொடுங்க. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப கெட்டிக்கார ஆயிடுவீங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்மால் டெக்னிக்.
பார்க்குறது ஈஸியான டெக்னிக்கு. ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகாக உங்களுக்கு மனசில் பதியும். மறக்கவே மறக்காது உங்களுக்கு. வாழ்க்கை இப்போ இல்லை, நீங்கள் 60 வயசானாலும் மறக்காது. அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸ் கோணம் வந்து 144. அப்போ ஒய் கோணம் எவ்வளோ? சார் 36. 36. எப்படி கண்டுபிடிச்சீங்க கண்ணா? இதுக்கு வந்து மொத்த டிகிரி 180 டிகிரி சார். ஆமா, எக்ஸ் 180 இருந்து எக்ஸ் ஆங்கிளும் ஒய் ஆங்கிளும் கூட்டினா 180. அப்ப எக்ஸ் 144 கொடுத்தா ஒய் ஆங்கிள் வந்து 180 மைனஸ் 144. 180ல 144 கழிச்சா நமக்கு 36 வரும் சார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அடுத்தது 9வது கேள்வி பாருங்க. எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ 2x மைனஸ் 3. 2 காரணிகள் இருக்கு. ரெண்டையும் பெருக்கினால் எது வரும்? செகண்ட் ஆப்ஷன். சரி, மற்றவங்க எல்லாம் சொல்லட்டும், பார்த்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் தானா? மற்றவங்க சொல்லுங்க. எக்ஸ் மைனஸ் 1ஐயும் 2x மைனஸ் 3ஐயும் பெருக்கினால் மல்டிப்ளை பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் தான் செகண்ட் சார் ஆப்ஷன் வருது. தான் சரியான விடை. எக்ஸுக்கு 2x கூட்டினா 2x ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் ஆமா, மைனஸ் 1ஐயும் 2x கூட்டினா மைனஸ் 2x. எக்ஸையும் மைனஸ் 3ஐயும் பெருக்கினா, சரி கூட்டினாங்கிற பெருக்கினால் மைனஸ் 3x. இப்போ மைனஸ் 3xையும் மைனஸ் 2xையும் கூட்டினால் மைனஸ் 5x. மைனஸ் 1ஐயும் மைனஸ் 3ஐயும் பெருக்கினால் ப்ளஸ் 3 வரும். அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 என்பது தான் சரியான விடை. வெரி குட், ஃபென்டாஸ்டிக். ஓகே, கஷ்டமான கேள்வித்தாளாக இருக்கும்னு நினச்சேன். எல்லாம் சப்ப மேட்டராக இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். எத்தனாவது கேள்வி இது? இது வந்து 4வது கேள்வி பாருங்கள். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 எனில் a ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 148 சார். 148 சார். 148 சார். சிம்பிள் சிம்பிள். 144 அடுத்து 10வது கேள்வி பாருங்க. சென்ற ஆண்டு ஒரு ஸ்கூட்டரின் விலை 34,000 ரூபாய். இந்த ஆண்டு இதன் விலை 25 கூடுதலாகிறது எனில் கூடுதல் விலை எவ்வளோ? போன வருஷம் 34,000 ரூபாய், இந்த வருஷம் 25% அதிகம். கூடுதல்னா அதிகம் அப்படின்னா அது எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. 8500 சார். 840 சார். 840? ஆப்ஷன்ல காணுமே அது. 8500ன்னு ஒரு பாப்பா சொல்லுச்சு. ஓகே, அது இருக்கட்டும். எப்படி 8500 கண்டுபிடிச்சிங்க பாப்பா? எஸ் சார், 8500 தான் சார். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? முதல்ல சொன்ன குழந்தை சொல்லட்டும். சரி, நீங்க இப்ப 2வது சொன்ன குழந்தை சொல்லட்டும். சார் 34,000 into 25/100 சார். 0க்கும் 0 கேன்சல் ஆயிடும் சார். 20 through 0 per 3 கரெக்ட். நீங்க போட்டது கரெக்ட். ஆனா இப்ப நான் இன்னொரு வழி சொல்றேன், இதெல்லாம் நல்லா கவனிங்க. 25 அப்ப 34,000 into 25/100 அப்படின்னா இந்த 25 100ஐயும் கேன்சல் பண்ண கீழே 4 போடலாமா? எஸ் சார். அப்போ 34,000 4ஆல வகுத்தா எவ்வளவு வருது? அந்த ஆன்சரு. 34,000 4ஆல வகுக்கவே வேண்டியதில்லை. 34,000 பாதி எவ்வளோ? 34,000 பாதி எவ்வளோன்னு? பாதி ஆஃப் 17,000 சார். அந்த 17ல பாதி எவ்வளோ? 17ல பாதி எவ்வளோ? 8,500 டிவைட் பை 4ங்கிறது என்னன்னா முதல்ல ஒரு பாதி எடுத்து அதில் பாதி எடுத்தா அதுதான் டிவைட் பை 4. எப்படி? இப்போ உங்க அம்மாவும் நீங்களும் எல்லாம் இந்த காய்கறி வாங்க போயிருப்பீங்க. யாரு? உங்க அம்மாவோட காய்கறி வாங்க போயிருக்கீங்களா மார்க்கெட்டுக்கு? அந்த காய்கறி விற்கிற அம்மா வந்து என்ன படிச்சிருப்பாங்க? காய்கறி விற்கிற அம்மா, சில அம்மாக்கள் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க, தெரியுமா? இல்ல போனாலும் ஒரு 5வது 4வது 6வது. அவங்க கால்குலேட் பண்ணி நீங்க கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்க.
இப்போ கடைசியா சொன்ன அந்த குழந்தை பேர் என்ன மறந்து தேவஸ்ரீ என்னமோ தேவப்பிரியா தேவமித்ரா சார். தேவமித்ராவும் தேவமித்ரா அம்மாவும் கடைக்கு போறாங்க. அங்க போய் கத்திரிக்காய் 350 கிராம் வாங்குறாங்க. 1 கிலோ வந்து 12 ரூபா. இப்போ 350 கிராம் எவ்வளோன்னா தேவமித்ரா என்ன பண்ணுன்னா 12 × 350/1000 போட்டு எல்லாம் பெருக்கி கல் பண்ணுறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். ஆனால் அந்த அம்மா அந்த விற்கிற அம்மா உடனடி இவ்வளோ கொடுன்னு சொல்லும், டக்குன்னு சொல்லும். பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். அது எப்படி பண்ணுச்சுன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல 12 ரூபாங்கிறது 1 கிலோ. அரை கிலோ எவ்வளோ? 6 rupees. 6 rupees. 1/4 கிலோ எவ்வளோ? 3 ரூபா சார். 3 ரூபா. அப்போ 350 கிராம்ல 1/4 கிலோ பிளஸ் ஒரு 100 கிராம் இருக்குதா? எஸ் சார். அப்போ 1/4 கிலோவுக்கு 3 ரூபா. அப்போ அந்த 100 கிராமுக்கு எவ்வளோன்னு? இப்போ 1 கிலோ 12 ரூபானா 100 கிராமுக்கு 1 ரூபாய் 20 பைசா. அப்போ 3 ரூபாயும் 1 ரூபாய் 20 பைசா கூட்டினா 4 ரூபாய் 20 பைசா. அதுக்கு அது டக்கு 4 ரூபாய் 20 பைசா கொடுமான்னு கேட்கும். உங்க அம்மாவும் கொடுக்கும். எஸ் சார். அவங்க அம்மாவுக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு கரெக்டாக தான் சொல்லணும்னு தெரியும் உங்க அம்மாவுக்கு, பை எக்ஸ்பீரியன்ஸ். இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாமர்த்தியத்தை நீங்க வளர்த்திக்கணும். சரியா? ஓகே சார். அடுத்த கேள்வி பாருங்க. 5வது கேள்வி. -8 -15 என்ற புள்ளி வரைபடத்தில் எந்த கால் பகுதியில் அமையும்? Third quadrant. வெரி குட். கரெக்ட். தேர்ட் குவாட்ரண்ட். அது ரொம்ப ஈஸி. அடுத்து 11வது கேள்வி பாருங்க. ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் 5225க்கு விற்கப்படுகின்றது. அதன் குறித்த விலையை காண்க. தள்ளுபடிக்கு அப்புறம் 5225. அப்படின்னா தள்ளுபடிக்கு முன்னாடி 5225க்கு அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? சார் அதிகமா இருக்கும். அப்போ இருமா. அப்போ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 சரியான விடை அல்ல. கரெக்டா? எஸ் சார். ஆப்ஷன் 3 அல்லது ஆப்ஷன் 4 தான் சரியான விடையாக இருக்கும். இதுல எந்த ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்ட் ஆப்ஷன் தான். எப்படின்னா இப்போ அந்த 5% அப்படின்னு அப்ளை பண்ணும்போது இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ல 5% அப்ளை பண்ணீங்கன்னா பாயிண்ட்ல எல்லாம் வரும் இல்லையா? எஸ் சார். அப்ப அது பாயிண்ட்ல வரல நமக்கு. அது நீ கால்குலேட்டே பண்ண வேண்டாம். தேர்ட் ஆப்ஷன் சொல்லிடலாம். எப்படி? ஹலோ, கால்குலேட்டே பண்ணாம ஆன்சர் பார்த்துடலாம், கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைகளா நான் சொல்றது புரியுதா? எப்படி கால்குலேட்டே பண்ண? 4வது ஆப்ஷன்ல 0.5% என்ன இன்ட்டு 5/100 எப்படி போட்டாலும் பாயிண்ட்ல வரும். ஆனா நமக்கு பாயிண்ட்லயே இல்லை. அப்படி என்ன தேர்ட் ஆப்ஷன் தான். ஒரு கண்ணை மூட்டை ஒரு குத்திட்டு வந்துட வேண்டியதான். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. சுருக்குக எப்படி பாருங்க. எப்படி பண்ணுங்க பார்க்கலாம். சிம்பிளிஃபை பண்ணனும் சார். அதான் பண்ணுங்க. நீங்க பண்ணி எனக்கு பதில் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. சார் 2/25 சார். கரெக்டா? அவங்க 2/25 சொல்லிருக்காங்க. அது கரெக்டா? சார் 1/2 1/2 சொல்லிருக்காங்க ஒரு குழந்தை. சரி, மத்தவங்க கேட்போம். மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணுவோம். சார் நாங்க சம் போட்டு பார்க்கறோம். 2/25 சார். 2/25 சார். 2/25 என்பது சரியான விடை. 2/25. ஆனா நீங்க அவசரத்துல 1/2 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எஸ் சார். உங்க ஏமாத்திருக்கானே அவன் கொடுத்துருக்கா 1/2. ஆமா இல்லம்மா, நான் சொல்றது கேளுங்க. அந்த மாதிரி நீங்க அவசரத்துல ஏமாந்துடக்கூடாது. அவன் ஏமாத்துக்கானே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் கொடுத்து வச்சிருப்பான். ஏமாத்துற பதில் அதுதான் கரெக்டாக நினைச்சு போட்டு வந்துடக்கூடாது. யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதனால ரொம்ப அவசரப்பட வேண்டியதில்லை. நீங்க கால்குலேட் பண்ணியே போடலாம். அடுத்தது, ஒரு வட்டத்தின் விட்டம் 84 சென்டிமீட்டர் மற்றும் அதன் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எனில், வட்டத்தின் விட்டம் 84 சென்டிமீட்டர், அதன் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எனில் அதன் கால்வட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு? 21 சென்டிமீட்டர். கால்வட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு பார்க்கலாமா?
Sir, 120 centimeters, sir. 150 centimeters. இருமா நானே என்ன போடல. Sir, 120, sir. ஒரு வட்டத்தின் விட்டம் 84 சென்டிமீட்டர். அதன் இடைப்பட்ட கோணம்னு என்ன சொல்றாங்க? சரி, ஓகே. சார் 42 டிகிரி 42 சென்டிமீட்டர் சார். 21 centimeters. சார் 41 சென்டிமீட்டர். 150 சென்டிமீட்டர் என்பதுதான் சரியான விடை. 150 சென்டிமீட்டர் என்பதுதான் சரியான விடை. ஏன் அப்படின்னா அதான் சார் ஆமா. ஏன் அப்படின்னா இப்படி பாருங்க, எப்படி இப்படி புரியல சார். இருமா காமியர். இங்க பாருங்க. இப்போ இங்க பாருங்க, வட்டத்தின் விட்டம் என்ன கொடுத்திருக்காங்க? 84 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ வட்டத்தின் இப்போ ஒரு இந்த இது இடைப்பட்ட கோணம் வந்து 90 டிகிரின்னு சொன்னாங்க. அப்படின்னா இதனுடைய சுற்றளவு என்னென்ன? இதனோட நீளம் அப்புறம் இந்த நீளம். இப்போ 3 சைடு நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த 3 சைடு ஆட் பண்ணணும். இது வந்து இந்த நீளம் வந்து ஆரம், இந்த நீளம் வந்து ஆரம். இதுதான் அந்த வளைவான பகுதி. இப்போ 3 அப்புறம் 2 ஆரம் 2r ப்ளஸ் அப்புறம் இந்த இது கண்டுபிடிங்க பார்க்கலாம். புரியுதா? அதனால இந்த படம் எடுத்தேன். இந்த படத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கு சம்மந்தம் இல்லை. இந்த படத்தை காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கிறேன். சரியா? இந்த படத்துக்கும் ப்ராப்ளத்துக்கும் சம்பந்தம் இல்லை, காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ விட்டம் 84 அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன, ஆரம் வந்து 42, ஒரு 42, இன்னொரு 42. அப்போ இது எவ்வளோ? இது 66. 42 + 42 + 66 = 150. அது ஏன் 66? இந்த என்டையர் வட்டத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr, அதாவது πd. 2πr πd. πd வந்து 84, π வந்து 22/7 இன்ட்டு 84 பெருக்குனா எவ்வளோ வருதுன்னா 2264 வருது. அதில் கால்வாசி தான் நமக்கு வேணும். 264 ÷ 4 போட்டால் எவ்வளோ வருது? 66 வருது. இந்த 66ஓட இது இந்த ஒரு பக்கம் 42, இன்னொரு பக்கம் 42 கூட்டினால் 150 வருகிறது. அப்போ 150 என்பது சரியான விடை. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சான்னு கேட்டேன். புரிஞ்சிருச்சா புரியலையா? ஓகே. இப்ப அரை வட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு? சரி, இதே ப்ராப்ளம் வச்சுக்கங்க. கால் வட்டத்துக்கு பதிலா அரை வட்டத்தின் சுற்றளவு சொல்லு, கண்டுபிடிக்க பார்க்கலாம். 1/4 × 2πr. அரை வட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு? இதே ப்ராப்ளத்துல அரை வட்டம் சொல்லுங்க. சார் 300 சென்டிமீட்டர். இல்லை, ராங். 180 சென்டிமீட்டர். 300 சென்டிமீட்டர். இல்லை, நீங்க போட்டு பாருங்கம்மா. அரை வட்டமன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். என்னமா போட 1/4 2πr சார். இல்லம்மா, நீங்க தப்பா போடாதீங்க. அரை வட்டம் 42. இருங்க. செமி சர்க்கிள்னா சார் 16 டிகிரி சார். இல்லம்மா,
இப்படி இருக்கு. அரை வட்டம்னா இப்படி இருக்கும் பாரு, இது அரை வட்டம். அரை வட்டம் இப்படி இருக்கும். அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? இது ஃபுல்லா இது ஒரு அரை வட்டம். அப்புறம் இந்த ஃபுல்லா இது ஃபுல் லென்த். ஸ்கொயர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா. ஓ, நீங்க ஐன்ஸ்டீனுக்கு பக்கத்து வீடா தெரியுது. பை ஆர் ஸ்கொயர் எப்படி வரும்? அது ஏரியாமா, சர்க்கம்ஃபரன்ஸ் கிடையாது. சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு 2πr. 2πr சார். தப்பு தப்பு. இப்போ நீங்க ஆன்சர் சொல்லுங்க. நீங்க இத்தனை எல்லாம் தப்பா ஆன்சர் சொல்றீங்க. கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. நான் அரை வட்டத்தை காண்பித்து விட்டேன். அதை கண்டுபிடிங்க. அரை வட்டத்தை காமிச்சாச்சு. இப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம். இல்லை 1/2 into 2πr. சரி, அது எவ்வளவு வருது சார்? 150. இல்லப்பா, சும்மா ஏதோ வாயில வந்து உளரக்கூடாது. கால்குலேட் பண்ணாம உளறீங்க. சார் 378. ராங். 32 சார். இப்போ ஓகே, எவ்வளவு 300 சார்? 120. இல்லை. இப்போ இங்க பாருங்க, அரை வட்டம் எடுப்போம். அரை வட்டத்துல இந்த சர்க்கிள் எவ்வளவு? இல்ல, இந்த இந்த வளைஞ்ச கோடு எவ்வளவு வரும்? மொத்தம் முழு இதுக்கு 180 டிகிரி. 180 டிகிரி சார். டிகிரி இல்லம்மா, நான் 42 சார். 42. குழப்பத்துல இருக்கீங்க எல்லாரும், பயங்கர குழப்பத்துல இருக்கீங்க. 42. இது வந்து ஃபுல் இது வந்து 2πr. அப்ப இது மட்டும் வந்து πr இல்லையா? πr எவ்வளோ? r எவ்வளோ? r வந்து 42. πr எவ்வளோ? 22/7. 22. அது பை. 6 42 எவ்வளோ? 22/7. 22/7 21. தப்பு. பை 120 சென்டிமீட்டர். 120 சென்டிமீட்டர். இல்லை. பை r எவ்வளோ? 21 சார். இல்லப்பா, 22. பை r என்ன? r = 42. சார் 132. 132 என்பது சரியான விடை. 132 தான். இத்தனை பீப்புள், இத்தனை நேரம் நீங்க குழப்பவாதிகளா இருந்திருக்கீங்க எல்லாரும். புரியாம குழப்பத்திலே இருக்கீங்க. 132 என்பது சரியான விடை. அப்புறம் இந்த லென்த் எவ்வளோ? இது விட்டம். எவ்வளவு விட்டம்? 90 டிகிரி சார். ஐயோ, நான் லென்த் கேட்டா டிகிரி ஏமா சொல்றேன். விட்டம் எவ்வளோ? 84. 134ஓட 84 கூட்டுங்க. 132ஓட 84 கூட்டுங்க. 132ஓட 216 என்பது சரியான விடை. 216 என்பது சரியான விடை. கரெக்ட். 216. ஆமா. இத விட்டுட்டு நீங்க உங்க வாயில வந்ததெல்லாம் உளறீங்க. எல்லாம் உளரிங் ஃபெல்லோஸ். நீங்க யாருமே கால்குலேட் பண்ணி நீங்க பண்ணல. சும்மா வாயில வந்து ஏதோ உளறி வைப்பமேன்னு உளறி வைக்கிறீங்க. கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. சாரி சார். இந்த மாதிரி பண்ண கூடாதம்மா. எக்ஸாம்ல இந்த மாதிரி ஏமாத்துவான். நீங்க கால்குலேட் பண்ணி பண்ணணும். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே சார். 3 × 5p - q + 3 இருந்து 2 × p - q ஐ கழிச்சா எவ்வளவு வரும்னு கேக்குறேன். சார் ரிப்பீட்டட் தி ஒன் மோர் क्वेश्चन. பாருங்க, 13வது क्वेश्चन. நீங்களே பாருங்க. நான் படிக்காட்டி என்ன, நீங்களே பாருங்க. × 5p - q + 3 முதல்ல அதை விரிவுபடுத்துங்க. அந்த 3ஓட எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்பா 3 × 5 15p வருமா? வரும். அதுல இருந்து நீங்க q + 9. செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் சார். q + 9. செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் சார். பார்க்கலாம் இருங்க. ஆமா, செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான விடை. வெரி குட். அடுத்தது, ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் அது டேஷ் எனப்படும். விட்டம். விட்டம். அடுத்தது, 3, 6, 9, 12, 15 சராசரி என்ன?
பதினாலாவது கேள்வி சொல்லுங்க. எல்லாம் உங்க மைக் ஆஃப் பண்ணி வைங்க. உங்க வீட்ல பேசுறதா கேக்குது. மைக் ஆஃப் பண்ணி வைங்க. 9 என்பது சரியான விடை. அடுத்தது -7 இன் பெருக்கல் தலைகீழி என்ன? 1/7 சார். சார் -1/7. -1/7 என்பது சரியான விடை. அடுத்தது 21வது கேள்வி. 1 1 2 3 5 8 அடுத்த நம்பர் என்ன? Third option, sir. 13 சார். 13. சார் ஆன்சர் 13 தேர்ட் ஆப்ஷன். கரெக்ட். அடுத்தது 169 இன் வர்க்கமூலம் என்ன? 13 சார். 13. சார் 13 சார். வெரி குட். அப்போ 15 என்பது எதனோட வர்க்கமூலம்? 225. 17 என்பது எதனோட வர்க்கமூலம்? 289. 225 சார். 289 சார். 289. 19 என்பது எதனோட வர்க்கமூலம்? 19 என்பது எதனோட வர்க்கமூலம்? அப்ப என்ன 263. 261. ஏய் நல்லா பாரு அவசரம். 361 அவசரம் இந்த பையனுக்கு. 261 தான் சார் சொன்னேன். 261 ராங். 361 தான் கரெக்ட். 361 is the correct answer. நீ அவசர குடுக்கையா? நீ 261 சொல். ஓகே. 22வது கேள்வி. எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. மைக் பார் ஆன் பண்ணி சத்தம் வருது. எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. நான் படிக்கிறேன், அப்புறம் நீங்க ஆன் பண்ணி பேசுங்க. -42y³ divided by 7y². -6y என்பது சரியான விடை. அடுத்தது -5x⁻7 + 3/7x⁴ -3x³ + 7x² -1 இல் x⁴ இன் கெழு என்ன? x⁴ 3/7 கெழு அண்ணா இங்கிலீஷ்ல என்ன அது பேரு? 3/7 சார். சரி, 3 அந்த கெழு என்பதுக்கு ஆங்கிலத்துல என்ன பெயர்? இங்கிலீஷ் மீடியம் யாரா இருக்கீங்களா? இருக்கேன் சார். நம்பர்ஸ். என்ன பெயர் அதுக்கு? நம்பர்ஸ். கெழு என்பதுக்கு இங்கிலீஷ்ல பெயர் என்ன? நம்பர்ஸ். இல்லை. நம்பர்ஸ். Variable. இல்லை, வேரியபிள் அது இல்ல. கெழு என்பதுக்கு ஆங்கிலத்துல பெயர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னு அது பார்ஷியலி கரெக்ட். பட் கரெக்டான வேர்ட் என்ன? கெழு என்பதுக்கு ஆங்கிலத்தில் கோஎஃபிஷியன்ட். படிச்சிருக்கீங்களா? மறந்துட்டீங்க. இந்த மறந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு டின்னர் கிடையாது. உங்க அம்மாட்ட சொல்லணும். சரி, ஓகே, பரவாயில்ல. ஏன்னா இது தமிழ் குழந்தைகளுக்கான ஒரு பாடம். இருந்தாலும் இந்த மாதிரி கேள்வி நான் கேட்டிருக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு இன்னைக்கு டின்னர் உண்டு. 12x = 140. வெரி குட். 2 கரெக்ட். அடுத்தது rx + 72 இல் x இன் மதிப்பு என்ன? சார் 12. rx = 72 இல் x இன் மதிப்பு 12. கரெக்ட். அடுத்து 15 17 50 13 21 7 32 இவற்றின் இடைநிலை என்ன? 13 சார். 32 சார். 13 நல்லா பாருங்க.
அந்த எண்ணின் இவற்றின் இடைநிலை என்ன? 13 சார். தவறு. 15 15 என்பது சரியான விடை. 15 என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க இங்க 15க்கு சரி. அடுத்த பாரு, அரை வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு? r ஸ்கொயர் பை 2. πr ஸ்கொயர் பை 2. Correct. மூணாவது ஆப்ஷன். அடுத்தது பாருங்க. பக்க அளவுகளில் எவை முக்கோணத்தை அமைக்கும்? சார் எத்தனாவது क्वेश्चन சார்? 25வது क्वेश्चन படி. கீழ்காண பக்க அலகுகளின் எவை முக்கோணத்தின் மையக்கும்? மயக்கும் அல்ல அமைக்கும். மயக்குமா? சரி. எது ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். தவறு. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். யா தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். யா தேர்ட் ஆப்ஷன். ஏன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு கேக்குறேன். சார் முதல்ல சென்டிமீட்டர் கூட்டணும் கூட இருக்கணும் சார். ஆமா, எந்த ரெண்டை கூட்டினாலும் மூணாவது விட பெருசா இருக்கும். எந்த ரெண்டை கூட்டினாலும் மூன்றாவது விட பெருசா இருக்க வேண்டும். அடுத்து அறிவியல். அறிவியல் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 25 கேள்வி பார்த்தாச்சு. நம்ம எவ்வளவு நிமிஷத்துல 40 நிமிஷத்துல 25 கேள்வி பார்த்துருக்கோம். நல்ல ஸ்பீடு. கொஸ்டனுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. நான் கூட கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஈஸியாக தான் இருந்தது. குழந்தைகளுமே ரொம்ப நல்லா அழகாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள் குழந்தைகளா, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதே ஸ்பிரிட்டோட இதே நாலேஜோட நம்ம அடுத்த கிளாஸ்